அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த வாரம் உனக்கான ஆரம்பம். இந்த பொற்காலத்தை சிம்மராசினியர்களான நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். நிச்சயம் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நல்ல லாபம் மற்றும் ஆதரவு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் புண்ணியம் மற்றும் வசதி மற்றும் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் ஸ்தானத்தையும் பார்ப்பதாலும் நற்பலன்கள் அதிகரிக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு. அதே போல் வீட்டில் கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்காக எடுத்த முயற்சிகள் பலன் தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் இத்தருணங்கள்ல தெய்வ தரிசனம் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து காட்டி வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது இருப்பதால் உள்ளார்ந்த குழப்பம் மற்றும் தனிமை உணர்வு இருக்குங்க. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாங்க. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால உடல் நலனும் மனநலனும் பாதிக்கப்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதனால் அதிக கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. பிரயாணங்கள்ல கவனம் தேவைங்க. தந்தை மகன் உறவுல கவனத்தோடு இருங்க. ஒருவருக்கொருவர் கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு உதவிகரமாக இருக்குங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் குறைவு வரலாம். அதனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. சக்திக்கு மீறிய வேலையை செய்ய நேரலாம். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் நிலையில சப்தமஸ்தானம் ஆகிய கும்பராசியில் ராகு நிலை கொண்டிருக்கிறாங்க. அஷ்டம ராசியான 8ஆம் இடம் மீனத்தில் சனி, செவ்வாய் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கும் இத்தருணத்துல லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வைத்திய செலவுகள் ஏற்பட்டாலும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கும் இத்தருணத்துல லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். வைத்திய செலவுகள் ஏற்பட்டால் அவற்றை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானமாகிய மீன ராசியில் சனி மற்றும் செவ்வாயினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால உஷ்ண சம்பந்தமான சரும உபாதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதன் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டுள்ளதால் தீர்த்ததல யாத்திரை சித்திக்கும் யோகமும் அமைந்திருக்கு. சூரியன், சுக்கிரன், குரு மற்றும் கேது ஆகிய 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் கைலாஷ புனித யாத்திரை சென்று வரும் அதி அற்புத யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. இத்தகைய யோகம் அமைவது அரிதுங்க. அதே போல்
பூர்வ புண்ணிய பலம் இருப்பின் மேற்கூறிய ஸ்தான பாக்கியம் தரிசனமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பலருக்கு பாடல் பெற்ற திருத்தல தரிசனமும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் பெண் அல்லது பிள்ளை திருமண வயதில் இருப்பின் நல்ல ஒரு வரன் அமைவது, திருமணம் நடைபெறுங்க. அதே போல் மனமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. அதற்கேற்ற அங்கீகாரமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு நல்ல ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரம் முழுவதுமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் புரிய வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு அந்த ஆசை இப்போது நிறைவேற இருக்குங்க. வங்கிகளில் நிதியுதவி அதிக முயற்சியின்றி கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் தொடர்பும் வர்த்தக புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. அதன் காரணமாக புதிய தொடர்புகளும் கூட்டு ஒப்பந்தமும் ஏற்படுங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பல மாதங்களாக புதிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு உற்சாகமூட்டும் ஒரு தருணமாக இந்த வாரம் அமையிருக்கு. சபா நிறுவனத்தினர் உங்களை தேடி வருவார்கள். வாய்ப்புகளும் வருமானமும் உற்சாகத்தை அளிக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. அதே போல நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்பளிக்கிறது இக்காலகட்ட கிரக நிலைகள். அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. கட்சியில் செல்வாக்கு ஆதரவும் அதிகரிக்க இருக்கு. பல நன்மைகள் உங்களுக்காக இந்த வாரம் முழுவதுமே காத்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதன் மட்டுமின்றி கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் தோஷமின்றி சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் ஓங்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான உதவிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள செல்வாக்கு மிகுந்த ஒருவரின் உதவியும் எளிதில் கிடைக்க இருக்கு. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள செவ்வாய் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஸ்ரீராமர் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.